முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது? நிச்சயமாக இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராசியில் இந்த மேச ராசி முதலானது. இந்த மேஷராசி நேயர்களுக்கு ஏழரை சனியில இருந்ததால எனக்கு பிசினஸ் சரியா இல்ல, நீங்க சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கை அமையல, அமைஞ்சாலும் அது பிரச்சனைகளோட தான் இருக்கு. மிகப்பெரிய யோகம்ங்கிறது திருமணம் தான். ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு ஜூன் 2க்கு வந்ததுன்னே ஃபர்ஸ்ட் அக்டோபர் 31க்கு பின் யோக பலனாக வருது. அப்போ உடனே நம்ம திருமணத்துக்கு ப்ராசஸ் பண்ணுமா? ஆல்ரெடி பேச்சுவார்த்தை பண்ணது ஓகே. ராசிக்காரங்க எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது மாணவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் சேர்த்தலாம்? ஸ்கூல்ல +1 +2வா, இன்ஜினியரிங்கா, இல்லை மெடிக்கல் சீட்டா, இந்த மாதிரி ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற குரு பயிற்சி, ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முழு பதிவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். ஒவ்வொரு பதிவுமே உங்களோடது ஒரு முத்தான பதிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப தெளிவா அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏத்தா மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப வர இருக்கின்ற அந்த குரு பயிற்சி, இப்பதான் நம்ம சனி பயிற்சி முடிஞ்சுது. குரு பயிற்சி அப்படின்றது என்னைக்கு நடக்க போகுது? குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி பரிகார முறைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பின்பற்றணும்? குரு பயிற்சி அப்படின்றது என்ன? பேசிக்கான விஷயத்த மக்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமாக குரு அருள் வந்து விட்டால் ஒருத்தருக்கு வாழ்வில் திருவருளும் குருவருளும் இரண்டுமே தேவை. பொதுவாக இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியமான குரு பயிற்சி இந்த உலக அளவிலே. ஏன்னா உலக அளவில் போர்கள், பதட்டங்கள், தலைவர்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது. இப்போ பல தலைவர்கள் பதவி இழந்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப்புக்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு மேலே கீழே போயிட்டு இருக்கிற காலகட்டம். இதனால குரு பயிற்சி இந்த இது வந்ததுக்கு அப்புறம்தான் மனிதனாக இருக்கிற அனைவருக்கும் குடும்பம், திருமணங்கள், பொருளாதார விருத்திகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, மனசு ஹாப்பியா இருக்கிற காலகட்டம், அது பதட்டம் இல்லாமல் தனியிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியம்னா, குரு உச்சம் பெற்று வருகிற குரு பயிற்சி, குரு உச்சம் பெற்று வருகின்ற குரு பயிற்சி. இந்த உச்சம் பெற்ற குரு பயிற்சியில் என்ன மிகப்பெரிய யோகம்னா, இதை ஹம்ச ராஜ யோகமாக வேலை செய்யுது. அப்போ ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டாப் மோஸ்டா இருந்துடும். ஏன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வருது. இப்போ அக்டோபர் 31 வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டு அப்புறம் சாரத்தமாக சிம்ம வீட்டுக்கும் போறார். அப்ப இந்த குரு பயிற்சி இருக்கிற 12 ராசிக்கும் பலன் கொடுக்க போகுதுங்க. அதான் அப்போ குறிப்பிட்ட நேரங்காலம் தேர்ந்தெடுத்து அனைவரும் வெற்றியை ஜொலிக்க வாய்ப்புகள் பிறந்து விட்டன. ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது? நிச்சயமாக இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராசியில் இந்த மேச ராசி முதலானது. ஏன்னா 7.5 சனியின் தாக்கத்தில் பலாதுபாடு பட்டாங்க இந்த ராசி. முயற்சி இருந்தும் திறமை இருந்தும் வெளிப்படுத்த முடியாமல் தவறவிட்டது. அது இல்லாமல் தகுதி இருந்தும் வாய்ப்புகள் நிறைய மிஸ் ஆனது. திருமண ரீதியாக பல போராட்டங்கள் நிறைய பேர்த்துக்கு. இது மாதிரி வேலை, திருமணம் ஒவ்வொன்றிலையும் கஷ்டப்பட்டாச்சு. கடன் சம்பந்தப்பட்ட சுமைகள், இது மாதிரி இப்போ அப்படியே விடிவு காலம் வருது. முதல்ல குரு உச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் பார்வை பெறும்போது 7.5 சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. முதல்ல இந்த மேசராசி பற்றி தெரிஞ்சுக்க. மேசம்ங்கிறது தைரியமான ராசிங்க. டக்குன்னு குயிக்காக முடிவு எடுக்கிற ராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லாத இடத்துல இருக்காது. லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். மற்றவங்க எல்லாம் தயங்கிட்டு இருப்பாங்க, முடியும் முடியாது, ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்போமே, ஃபர்ஸ்டாக இருக்கும். அப்போ ஒரு உதவிக்கு கூப்பிடணும், ஃபர்ஸ்ட் மேசராசிக்காரங்க போடணும் சார் அப்படின்னா டக்குன்னு உதவிக்கு வருவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. முதல்ல இவங்களுக்கு இடம், வீடு, சொத்து சேர்க்கைகளுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. அப்போ ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான அம்சகாலமாக வந்திருக்கு. அப்போ அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கடனை குறைத்து
இல்லை கொஞ்சம் கையிருப்பு பணத்தை இருக்கிறவங்க நிச்சயமாக இடமோ வீடோ சொத்தோ நகையோ வாங்க வாய்ப்பு உண்டு. இப்போ அடகு வைத்த பொருளை மீட்டக்கூடிய யோகம் ஒரு சிலர் அடகு வச்சிட்டோம் சார், நகை அடகு வச்சிட்டோம், வீடை அடகு வச்சிட்டோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அடகு வைத்த பொருளை என்ன பண்ணலாம்னா மீட்டக்கூடிய வாய்ப்பு, அடகு வைத்த பொருளை மீட்டு சேஃபாக வாய்ப்பு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட். அடுத்தது சொத்து சுகத்தில் சொன்னோம், ஒரு சிலர் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேசலாமா, அது வருமா? ஒரு பெண்கள்லாம் கேட்பாங்க, எங்களுக்கும் பூர்வீகத்தில் இந்த காலத்தில் ஒரு இடம் வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், எங்களுக்கு அமைப்பு இருக்குமா? அப்படி நிச்சயமாக பூர்வீகத்தில் தான் நகையாகவோ இல்லை சொத்தாகவோ பணமாகவோ வர வாய்ப்பு உண்டு. இது ஆண் பெண் இருவருக்குமே வந்திருக்குதுங்க. மிகப்பெரிய யோகம்ங்கிறது திருமணம் தான். ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு ஜூன் 2க்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு அக்டோபர் 31க்கு பின் யோக பலனாக வருது. அப்போ உடனே நம்ம திருமணத்துக்கு ப்ராசஸ் பண்ணுமா? ஆல்ரெடி பேச்சுவார்த்தை பண்ணது ஓகே, புதிய இல்லை சார் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்னா அக்டோபர் 31 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு வந்து குரு பலன் வந்தனால திருமண யோகம் வருது. மனசுக்கு பிடிச்ச வரணும். இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா முக்கியமானது முதல்ல 2, 7, 11 இருந்தால் திருமணம் வந்துருப்பாங்க. ஆனால் இப்பொழுது 4ஆம் பாவம் எப்படி இருக்குது, 12ஆம் பாவம் இருக்குன்னு பார்க்கணும். 4ஆம் பாவம் இல்லாதவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு தட்டி போகுது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா 4ஆம் பாவம் படிப்புங்க. ஆண் பெண் யாரோ படிக்காதவங்களுக்கு திருமண யோகம் கம்மியாக இருக்குது. 4ஆம் இடம் சொத்து சுகங்கள் மினிமம் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற காலகட்டம் ஆயிடுச்சு. அப்போ அந்த அம்சத்துக்கு 4ஆம் இடங்கிறது பூர்வீக சொந்த பந்தங்கள், இத்தனை விஷயம் பார்க்குறேன். 12ஆம் இடம் தான் வசியம். ஏன்னா இந்த காலத்தில் டைவர்ஸ் அதிகமானது நிறைய பேர் கேட்பாங்க. அப்பயும் அதே ஜாதகம் தானே. எல்லோரும் வேலை 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. எல்லாம் லோன் வாங்கி பழகிட்டாங்க. 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் மறைமுகமாக பண்ண போது 7ஆம் படம் வீக் ஆகுது. அதை நிவர்த்தியாக 12ஆம் பாவத்தை கணவன் மனைவி இருவருக்கும் 12ஆம் பாவம் அந்யோன்யம் தாம்பத்தியம் கரெக்டாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக போகுது. இப்போ இந்தந்த விஷயங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்குங்க. கண்டிப்பாக சார். இந்த மேஷராசி நேயர்களுக்கு வந்து 7.5 சனியில் இருந்ததால் எனக்கு பிஸ்னஸ் சரியாக இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கை அமையலை, அமைஞ்சாலும் அது பிரச்சனைகளோட தான் இருக்குது, இப்படின்றவங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் பண்ணிக்கலாம்? நிச்சயமாக பொதுவில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ராசி டெவலப் பண்ணலாமல் நிச்சயமாக உண்டு. குரு பார்க்க வந்திருக்கு. தவறுவிட்ட பிஸ்னஸ் இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், புது பிஸ்னஸ் தொடங்குறது, புது இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணி தொழிலை தொடங்கி விருத்தி அடையக்கூடியது. அந்த தொழில் தலைமுறை தொடங்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இவங்க தொழில் பண்ணுறாங்க, வீட்டில் வச்சு மெதுவாக ஆரம்பிச்சுட்டு வரணும், எடுத்த உடனே பெருசாக பண்ணக்கூடாது. இப்போ திருமணத்தை பற்றி ஒரு சொல்லிங்க, திருமணம் இருந்த பிரச்சனை நிச்சயமாக நிறைய பேர் திருமண வாழ்க்கை இருக்குமா இல்லையா பிரிஞ்சிடலாமா வரைக்கும் முதல்ல சுயம்பர பார்வதி மந்திரம் அதுன்னு இருக்கு. அதை கேட்டுட்டு வர நிச்சயமாக கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்குது. இல்லை அந்த வாழ்க்கை ஒத்துவலைன்னா அடுத்த வாழ்க்கைக்கு வழி விடுறாரு ஃபஸ்ட்டு. அடுத்தது கல்யாண கோலத்தில் நடக்கிற திருக்கல்யாணங்கள் கோயில் நடந்தால் நிச்சயம் அட்டன் பண்ணிடுறோம். கோயிலில் இருந்தாலும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் அட்டன் பண்ணிடுங்க, மிக மிக முக்கியமானது. அடுத்து இந்த மேசராசிக்காரங்க எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது மாணவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் சேர்த்தலாம், ஸ்கூலில் +1 +2வா, இன்ஜினியரிங்கா, இல்லை மெடிக்கல் சீட்டா, இந்த மாதிரி பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த ஜாதகம் இந்த கல்விக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய ஆக்டர்ஸ்க்கே சொன்னோம். இப்போ எக்ஸாம்பிள் சாய்ப்பள்ளி அவங்க மெடிசன் படித்தாங்க, ஆனால் ஆக்டர் ஆகிட்டாங்க. அப்போ அதுக்குண்டான படித்தா இன்னும் வந்துருக்கலாம். அப்போ அவங்க ஜாதகம் என்ன சொல்லும் அது மாதிரி எடுத்துக்கிட்டா பெஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே இவங்களுக்கு இந்த தொழில் இதுதான் வளர்ச்சி, அப்போ அது சம்மந்தப்பட்ட படிக்க வச்சுட்டாங்கன்னா குயிக்கஸ்ட் ரூட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். படிக்காதவங்க கூட படிக்க வைக்க முடியும்னா அதுக்குண்டான வழிபாடுகள், அதுக்குண்டான ஒரு சிலருக்குலாம் சொன்னேன். அவன் தம்பிக்கு துளசி அடிக்கடி பயன்படுத்த சொன்னேன். அப்போ அவருக்கு புதன் ரொம்ப வீக்கு, 4ஆம் அதிபதியாக இருந்து அப்போ துளசி சம்மந்தப்பட்டது அப்படிலாம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டே போகிறாங்க. சூப்பர் சார். ரொம்ப அழகாக இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமைய போகுது அப்படின்னு அருமையான பதிவாக கொடுத்தீங்க. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, இல்லை எண் கணிதம் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, தகவல்கள் எங்களுக்கு வேணும், இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விஜயகுமார் சாரை டைரக்டா நீங்க சந்திக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.